சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம நிறைய கேள்விகள் இந்த தடவை நிறையவே வந்திருக்குங்க. திருமணத்தை பற்றிய கேள்விகள். அதுவும் 90 கிட்ஸுக்கு ஏன் திருமணம் தாமதமாகுது அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் 1987க்கு அப்புறமே இந்த திருமண தாமதத்தினால அவஸ்தைப்படக்கூடியவர்கள் மெஜாரிட்டியாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 100 பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த 100 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்காவது திருமணம் தாமதமாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். அல்லது திருமண தாமதத்தை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டில் எதுங்க கரெக்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இது தாமதம் ஆவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த 1987 ஒவ்வொரு 30 வருடத்திற்கு ஒரு முறையும் அந்த ஒரு பகுதிகளில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த திருமண தடையை ஏற்படுத்தும். சரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்போ அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திருமண தடையை ஏற்படலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்பெல்லாம் பால்ய விவாகம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதனாலேயே அங்கே திருமண தாமதத்திற்கோ தடைகளுக்கோ அங்கே வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் எப்போ இந்த திருமண வயதுங்கிறது 21க்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டங்கள் 18 வயதுக்கு அப்புறமும் 21 வயதுக்கு அப்புறம் தான் பண்ணணுங்கிற சட்டம் வந்ததோ, அதுக்கப்புறம் 1987 இந்த சனி பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியிலிருந்து அந்த மீன ராசியை வரையும் அவர் கிராஸ் பண்ணக்கூடிய அந்த கிட்டத்தட்ட ஒரு 14 வருட காலகட்டங்கள். ராமர் வனவாசம் போனது 14 வருஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த 14 வருட காலகட்டங்கள் அவங்களுக்கு, இந்த 14 வருஷத்துக்குள்ள பிறந்தவர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு திருமணத்தில் தடைகளும் தாமதைகளும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதிகளில் தனுசு, மகரம், கும்பம், மீனத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் இருக்கோ, கவனமாக கவனிங்க, உங்கள் ஜாதகத்தில் தனுசுலையோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ மீனத்திலேயோ சனி பகவான் இருக்காருன்னா நீங்கள் எதிர்பார்ப்புகளை அதிகம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆடம்பரமான திருமணத்திற்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதீதமான எதிர்பார்ப்பின் காரணமாக தான் அவங்களுக்கு திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்படுது. ஏன்னா அந்த சனி பகவான் அவருடைய அந்த தனுசிலிருந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு மகரத்தை தொட்டு கும்பத்தை தொட்டு மீனத்தை தொட்டு போகக்கூடிய இந்த 4 ராசிகளை கடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணத்தில் அதிகமாக சோதனைகளும், அந்த திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அதில் நிறைய தடைகளும் ஏற்படுது. சரி, இந்த அமைப்பு மறுபடியும் எப்போ ஏற்படுது தெரியுமா? இந்த 2017க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு திரும்பவும் இந்த மாதிரியான அமைப்பு, அதுவும் இப்போ 2025, 27 வரையும் மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் வரையும் பிறக்கக்கூடியவர்களுக்கும் அந்த திருமணத்தில் தாமதம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அழகு, அந்தஸ்து, நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளில் அவங்க கவனம் செலுத்தாமல் இருந்தாலே அவங்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட்டுடும். சரி, இந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 90 கிட்ஸ் ஆகட்டும், 1987க்கு அப்புறம் திருமண தடையால் அவஸ்தைப்படக்கூடியவர்களாகட்டும், கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவ உணவுகளை தவிர்த்து நீங்கள் விரதம் இருந்து கால பைரவர் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு, அப்படியே பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு விரைவில் 90 நாட்களுக்குள்ள அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். அதை நீங்களே பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்காதீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணுற இடத்துல இல்லை, உங்களை ஆப்போசிட் பார்ட்டி செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கலைங்கிறத இங்கே வேலை கிடையாது. உங்களை யாருக்கு பிடிச்சிருக்கு, யார் உங்களை தேடி வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதனால் அதை உணர்ந்து புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை நல்லா தேர்ந்தெடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த கால பைரவரின் அனுகிரகமும் ஆஞ்சநேய பெருமானுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் விரைவில் திருமண பாக்கியத்தை தர வேண்டும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி. சித்தர் பூமி.